உங்கள் அனைவரையும் மனமொழிமையால் வணங்கி மகிழ்வது எறும்பு கூட்டம். ஆ தண்டபாணி. இவன் என்றும் உங்கள் வீட்டு பிள்ளை. நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு மனதை தொட்ட கதைகளில் இன்றைக்கி ஒரு கதையை பார்க்க போகிறோம். அந்த கதைக்கு பேர் கோகுலம் மேடு. அந்த கதையை நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஒரு ஊரில் ஒரு வாத்தியார் குடும்பம். அவர் உள்ளூரில் வாத்தியார். உள்ளூரில் வேலை, நிலம், மாடு, கன்று எல்லாமே இருக்குது. மரியாதையான மனிதர். ஆனால் அவருடைய மனசில் அவருக்கு பெரிய ஒரு வருத்தம் இருந்தது. அவருக்கு குழந்தைகள் இல்லை. அவரும் அந்த வீட்டு அம்மாவும் ரொம்ப அன்பானவர்கள். அதாவது அவங்களுடைய நிலத்தில் விளையக்கூடிய பயிருங்களை நிறைய அந்த விலங்குகள், இரவில் காட்டுப்பன்றி, பகலில் குரங்குகள், அதெல்லாம் ரொம்ப தொல்லைப்படுத்தி நாசப்படுத்திட்டு இருந்தது. இதை காப்பாற்றுறதுக்காக வேண்டி ஒரு ஒரு குடும்பத்தை அவருடைய கிணறு தோண்டினா அது ஒரு மேடு இருக்கும். அந்த அந்த மண்ணெல்லாம் கொட்டி அந்த கிணற்று மேட்டில் ஒரு பெரிய குடிசை கட்டி ஒரு குடும்பத்தை கொண்டு பக்கத்தில் இருக்கவங்கலாம் எல்லாம் சேர்ந்து அவங்கள அமர்த்துறாங்க. அந்த குடும்ப தலைவன் பேர் எல்லப்பன், தலைவி பேர் குப்பு. அவங்க குடும்பத்தில் 7 குழந்தைகள். இவங்க 2 பேர், 9 பேர். அந்த குப்பு இப்போ கூட கர்ப்பமாக இருக்காங்க. நிறைய மாத கர்ப்பிணி. அவங்களுக்கு ஒரு 8ஆவதாக ஒரு குழந்தை பிறக்க போகுது. ரைட். இவங்களுடைய கடைசி பையன் பேர் சமுத்திரம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நேராக டைரெக்டாக கதைக்கு வரப்போகிறோம். வாத்தியாருடைய அந்த நிலத்துக்கு ஒரு டிராக்டரில் குப்பை ஏற்றிட்டு வராங்க. எரு ஏற்றின்னு வராங்க. ஏற்றின்னு வரும்போது அந்த எருவெல்லாம் கொட்டுறாங்க. பொதுவாக இந்த டிராக்டர்லாம் வந்தாலே சின்ன பசங்கள்லாம் ஓடி பார்ப்பாங்க. அதை மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்தது. அவங்க நிலத்தில் கொண்டு கொட்டும்போது அங்கே மோட்டில் விளையாடிட்டு இருந்த சமுத்திரம் ஓடி பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஆகிப்போகுது. அவங்க ஒரு விஷயம் இருக்குது. ஒரு 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 அது பாதி பிஞ்சி போன ஒரு கேலண்டர். அந்த கேலண்டரில் இருக்கக்கூடிய படம் மட்டும் இருக்குது. மீதியெல்லாம் அந்த அந்த வருஷம் அதெல்லாம் எல்லாமே பிரிஞ்சு போயிருக்கு. அந்த கேலண்டரை ஓடி போய் ஆர்வமாக எடுத்துகிட்டு போய் அவன் குடிசையில் வச்சிடுறான். வச்சுட்டு மறுநாள் அந்த எல்லாத்தையும் கட் பண்ணி அதை அந்த சாமி படத்தை மட்டும் எடுத்து வச்சிடுறான். இது நடக்குது. அதே மாதிரி அந்த குப்பு அம்மாவுக்கு குழந்தை பிறகுது. அந்த குழந்தையினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தை பிறந்தது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு. இவங்களுக்கு அங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இது மாதிரி மேட்டில் குப்புக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. அந்த வாத்தியார் வீட்டம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம லேண்டில், நம்ம மேட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி கிருஷ்ணர் மாதிரியே அந்த குழந்தைங்க ரொம்ப கருப்பாக இருக்குது. இதெல்லாம் விஷயம். அந்த குழந்தைய பார்க்குறதுக்காக வேண்டி வாத்தியார் வீட்டம்மாவும் ஒரு 2-3 நாள் கழித்து அந்த குழந்தைக்கு உண்டான ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி செஞ்ச பலகாரமெல்லாம் எடுத்துன்னு வராங்க. அந்த குழந்தைய பார்க்குறாங்க. அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு அந்த வாத்தியார் வீட்டு அம்மாவுக்கு அந்த குழந்தைய தூக்கிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் இந்த நம்ம புள்ள குட்டி இல்லாதவங்க, குழந்தை இல்லாதவங்க இந்த குழந்தைய நம்மக்கிட்ட கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு பயம் வேறு அவங்களுக்கு. இது பொதுவாக அதை மாதிரி அந்த குழந்தை இல்லாத தாய்மார்களுக்கு வரக்கூடிய ஒரு தேவையற்ற பயம். அதே மாதிரி அந்த குப்புவுக்கு இந்த அம்மா துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த இந்த கைனி வீட்டம்மா நம்ம குழந்தைய இவங்க தூக்குவாங்களோ தூக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த அம்மாவுக்கு இவங்க தூக்கிக்கணும்னு இருக்குது. குழந்தைய இந்த வாத்தியார் வீட்டம்மா தூக்கிக்கணும்னு குப்புவுக்கு இருக்குது. வாத்தியார் வீட்டம்மாவுக்கு குப்பு கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோன்னு இருக்குது. இது நடுவில் வாத்தியார் பார்க்குறார். வாத்தியார் பார்த்த உடனே, ஏன் நிற்கிற, குழந்தைய வாங்கிக்க அப்படின்னு சொல்லி குழந்தைய கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிக்கிறாங்க. அந்த குழந்தைய வாங்கும்போது உண்மையிலே சொல்கிறேன், அந்த நம்முடைய சேஷாச்சலம் சார் எழுதியிருக்காரு. அந்த குழந்தைய வாங்கும்போது அந்த 2 பேருடைய முகம், அந்த குப்புவோட குழந்தை 8ஆவது குழந்தை பெற்ற குப்புவோட முகமும், குழந்தை பேரே இல்லாத அந்த வாத்தியாருடைய மனைவியோட முகமும், அதாவது அப்படி ஒரு மலர்ச்சி. நம்ம குழந்தையும் வாங்கிட்டாங்களே, இவங்க ஸ்டேட்டஸுக்கு அதெல்லாம் செய்யணுன்ற அவசியம் இல்லை, அதெல்லாம் வாங்கிக்கணுன்ற அவசியம் இல்லை, அவங்கள போய் பார்க்கணுன்ற அவசியம் கூட இல்லை. ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்ற ஒரு ஆசையில் இவங்க நம்ம குழந்தைய வாங்கிட்டாங்களே அப்படின்னு குப்பு சந்தோஷப்படுறாங்க. அதாவது நம்மக்கிட்டேயும் இந்த குழந்தைய கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாத்தியார் வீட்டு அம்மா சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்படும்போது
அப்போ வந்து அது நம்ம இவர் சொல்கிற மாதிரி காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலான்னு அந்த குழந்தை வந்து கிருஷ்ணர் மாதிரி அப்படி கருப்பாக கண்ணெலாம் வந்து புரு புரு புருன்னு அழகாக இருக்குது. அந்த அம்மாவோட கையில் வாங்குறாங்க இந்த குழந்தைய. அந்த அவங்க மனசில் தோணுது, வாத்தியாருடைய மனசுலையும் தோணுது, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எங்கள் வீட்டு லேண்டில் எங்கள் மேட்டில் நீ வந்து பிறந்திய கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து தூக்குறாங்க. தூக்கிட்டு குழந்தைய திரும்ப கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து வாத்தியார் கேட்குறாரு இந்த சமுத்திரத்தை பார்த்து. சமுத்திரம் ரொம்ப ஜூட்டான பையன். அந்த பையனை பார்த்து கேட்ட உடனே, ஏய் தம்பிக்கு என்னடா பேர் வைக்க போகிற அப்படின்னு கேட்குறாரு. தம்பிக்கு என்னடா பேர் வைக்க போகிறேன்னு உடனே அவர் கிருஷ்ணன் அந்த பையன் சொல்கிறான், அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அவன் அந்த குப்பையிலேருந்து தூக்கின்னு வந்தான்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு படம், அந்த பாதி படம். அதில் அந்த படம் வந்து ஒரு கிருஷ்ணர் படம், ஒரு குழந்தை கிருஷ்ணர் படம். அந்த கிருஷ்ணர் படத்தை அழகாக மாட்டி வச்சு அங்கே இருக்கக்கூடிய காட்டுப்பூக்கள்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. வாத்தியார் அந்த பையன் வாத்தியார் கேட்ட உடனே அந்த பையன் சொல்கிறான், காட்டுறான், அந்த கையை காட்டுறான் அந்த படத்தை நோக்கி, இந்த சாமி பேர் தான் வைக்க போகிறேன் அப்படின்னு. இந்த சாமி பேர் வைக்க போறியா? இந்த சாமி பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியும். என்னான்னு? கிருஷ்ணன் அப்படின்னு. அந்த பகுதியெல்லாம் வந்து பொதுவாக எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து கிருஷ்ணனை வந்து கொஞ்சம் பாமர மக்கள், சாதாரண மக்கள்லாம் வந்து கிருஷ்ணன் அப்படி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி கிருஷ்ணன் அப்படின்ற. ஓ, கிருஷ்ணன் வைக்க போறியா? சரி சூப்பர், அருமையாக கிருஷ்ணனை வச்சுக்கலாம். கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பிறந்துட்டான், 2-3 நாளைக்கு முன்னாடி கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி வந்து பிறந்துட்டான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த பேரை நீ வைக்க போகிற அப்படின்னு கேட்குற. இல்லை இவர் சின்ன வயசில் மாடு மேய்ச்சார். சரி, மாடுலாம் இவர் வந்து புல்லாங்குழல் ஊதுனாருன்னா வரும். சரி, இவர் வந்து பாம்பு மேலே நின்று டான்ஸ் எல்லாம் ஆடினார். அப்படியா? பாம்பு மேலே நின்று டான்ஸ் ஆடின இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் சொன்னீங்க சார் பள்ளிக்கூடத்தில், எனக்கு கதை சொன்னீங்க சார் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். வாத்தியார் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எல்லாருமே அங்கே இருக்கவங்க சிரிக்கிறாங்க. கிருஷ்ணன் வந்து அந்த மேட்டில் வந்து பிறந்தான். இது வந்து ஒரு விஷயம். அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வாத்தியார் கேட்குறாரு, நீ என்ன எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கிட்ட கேட்குறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி நம்ம லேண்டில் நம்ம கிணத்து மேட்டில் வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அது வந்து எனக்கே வந்து குழந்தை பிறந்த மாதிரி இருக்குது. இந்த குழந்தைய நம்ம கொண்டு வந்து வளர்த்துடலாமான்னு கூட எனக்கு இருக்குது. நம்ம சமுதாயத்துக்கெல்லாம் கொஞ்சம் இது பண்ண வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ தூக்கி போடு. எல்லா குழந்தைங்களையும் இவங்க வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் நம்ம படிக்க வச்சு நம்ம இது பண்ணுவோம், நம்ம வளர்ப்போம் அப்படின்னு இவங்கெல்லாம் இங்கே தான் இருக்க போகிறாங்க, நம்ம எல்லா குழந்தையும் படிக்க வைப்போம்னு வாத்தியார் அவருக்கு சொல்லி அவங்கள வந்து தேத்தி கொண்டு வர்றார். அவங்க சொல்கிறாங்க, நம்ம இனிமேல் வந்து நீங்கள் வந்து மாடு எங்கே கட்டியிருக்க, அது இது எங்கே நிற்கிறீங்க, எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேனானா, நீங்கள் வந்து கிணத்து மேட்டில் தான் பார்த்தேன், கிணத்து மேட்டில் இருந்தது அப்படி சொல்லாதீங்க. அதுக்கு பேர் இனிமேல் கிணற்று மேடு இல்லை, கோகுலம் மேடு அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் சொல்கிறார். ஓ, அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அந்த குழந்தை 8வது குழந்தையாக பிறந்த அந்த இடத்துக்கு பேர் கோகுலம் மேடு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இது பண்ணுறாங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அன்பிற்கு வந்து எதுவுமே ஜாதி, மதம், நிறம், மொழி, இனம் எதுவுமே கிடையாது. அன்பு தான் முக்கியமான விஷயம். அன்பென்று கொட்டுமுரசே, அன்பிற் சிறந்த தவமில்லை அப்படின்லாம் வந்து இந்த கதையை வந்து நம்ம சேஷாச்சலம் சார் முடிப்பார். இந்த கதை வந்து என்னுடைய மனதை தொட்ட கதை. நிச்சயமாக இந்த கதையை உங்கள் மனதையும் தொடுன்ற ஆசையில் நான் வந்து உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். அடுத்து வேறு ஒரு கதையில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், அன்பென்று கொட்டுமுரசே, அன்பிற் சிறந்த தவமில்லை. நன்றி.